ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி அதிகாலை 3:15 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சிட்டு 3:30 கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கும் மேகி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னை கோலமே போட விடலைங்க. பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு சவுண்டு போட்டுகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் வாசப்படியில் உட்காந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே போச்சு, மறுபடியும் வெளியில் வந்துச்சு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துச்சு. குளிர் இன்றைக்கி சரியான குளிருங்க. வளர்பிறை சஷ்டி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வளர்பிறை சஷ்டி நான் ரொம்ப வருஷமாக கடைப்பிடிச்சிட்ருக்கேன். கோலம்லாம் போட்டுட்டு பிரம்மதீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசப்படியில் 2 விளக்கையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரம்மதீபம் வந்து ஏற்றுவேன். பிரம்மதீபம் ஏற்றிட்டு அதை சுற்றி 6 விளக்கு ஏற்றுவேங்க. பூ வந்து அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் விளக்குக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே பூ வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுனால எப்போதுமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவு அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லிட்டாங்க, நீ சமையல் எதுவுமே பண்ண வேண்டாம், நீ காலையில் சீக்கிரமாக கிளம்பி கடைக்கு போயிரு, நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால சீக்கிரமாக கிளம்பி இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்கெல்லாம் டேம் வந்துட்டேங்க. காலையில் சமையல் பண்ணலாம். அவங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரியான குளிருங்க. ஏன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் டூரிஸ்ட் வந்துடுறாங்க இந்த குளிரை பார்க்குறதுக்காக. அதுவும் நம்ம டேம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்குங்க. காலையில் அந்த தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மஞ்சு மூட்டமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் எல்லோரும் சீக்கிரம் வந்துடுறாங்க. நானும் சீக்கிரம் வந்துட்டேன். இன்னையிலேருந்து லீவ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக தாங்க வரணும். வந்தால் தான் ஏதாவது கொஞ்சம் பிஸ்னஸ் பார்க்க முடியும். நான் வந்த நேரத்துக்கு டேமில் எந்த கடையுமே திறக்கலைங்க. நம்ம கடை மட்டும்தான் திறந்துருக்கு. டேம்லேருந்து 1 2 3 4 5வது கடை தாங்க நம்ம கடை. திங்ஸ் எல்லாமே வெளியில் டஸ்ட் அடித்து எடுத்து வச்சுட்டேன். வாசலெல்லாம் தொளிச்சிட்டேன். உள்ளேயுமே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேங்க. அப்படியே பத்தியை பொருத்தி சாமி கும்பிட்டு பிஸ்னஸை தொடங்க வேண்டியதுதான். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.